ஹார்னே அடிக்கக்கூடாது. இந்த சின்ன ரோட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய வண்டி இருந்தாலும் சரி, சின்ன வண்டியாக இருந்தாலும் சரி, ஹார்ன் மட்டும் அடிக்கவே கூடாது. ஹார்ன் அடிக்காமல் தான் போகணும். இது வரைக்கும் நான் இங்கே வந்து 3 மாதம் ஆகுது. 3 மாதத்துல இது வரைக்கும் ஒரு முறை கூட ஹார்ன் அடிச்சதில்லை, ஹார்ன் சவுண்டும் கேட்டதில்லை. பாருங்க, இங்கே தான் டவுன் இறங்கும் ஏறும், சின்ன சின்ன ரோடாக இருக்கும். ஏன் ரிவேர்ஸ் முக்கியம்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி சின்ன ரோட்டில் எதிர்க்கு வண்டி வந்துச்சுன்னா ரிவேர்ஸ் எடுக்க தெரியணும். நம்ம டெஸ்ட்டுக்கு அடிக்கிற மாதிரி வந்து எல்லாம் அடிக்கிறோம், 300 மீட்டருக்கு ஸ்ட்ரெயிட் ரிவேர்ஸ் போகிறோம், அதெல்லாம் டெஸ்ட்டே இல்லை. இந்த மாதிரி ரோட்டில் பாருங்கள் எவ்வளோ டவுன் இருக்குது, எவ்வளோ ஸ்டீப்பாக இறங்குது பாருங்கள். இந்த ஸ்டீப்பில் இறங்கும்போது எதிர்க்கு வண்டி வந்துச்சுன்னா அது வண்டி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அந்தளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். வண்டியோட லென்த்து பார்த்தீங்கன்னா 65 அடி. திரும்ப ஏன் அந்த வண்டியோட லென்த்து சொல்கிறேன்னா, இந்த சின்ன ரோட்டில் அந்த 65 அடி வண்டியை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி எடுத்துன்னு போகிறதுக்கு அந்த எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருக்கணும். இவ்வளோ சின்ன ரோடு, அதனால் பெரிய ரோடு மட்டும் கணக்கில் வச்சுன்னு வராதிங்க. இந்த யூரோ ட்ரக் சிமுலேட்டரில் பார்த்தேன், அந்த யூரோ ட்ரக் சிமுலேட்டரில் நான் வண்டி ஓட்டிருக்கிறேன், அங்கே ஓட்டிட்டு இங்கே வந்து ஓட்டிடும் அப்படிலாம் இல்லை. அதில் வந்து பைபாஸ் மட்டும் தான் காட்டும். அது வந்து கேம், இது வந்து ரியாலிட்டி. அதனால் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கின்னு உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. உங்களுக்கு டீச்சராக இருக்கிறவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஈஸி. உங்களுக்கு தெரியாமல் வந்தீங்கன்னா ஃபைன் நிறைய வாங்குவீங்க. இங்கெல்லாம் ஃபைன் பார்த்தீங்கன்னா வந்து கம்மி, நம்ம ஊர் மாதிரி 10,000 12,000 ஃபைன் இல்லை. லெஃப்ட்